இப்பதான் சொன்னா இதில் கண்டிப்பாக அடிக்கும். பெருசாகவே மாட்டிட்டு வரும்னு சொன்னா இல்லையா? ஐயோ என்ன பண்ண. எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ஈஸி டு ஃபிஷிங் சென்னை. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா கட்லா ரோக்கு பிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து புல்லட் வந்து குச்சி தீவனம். அதை கொஞ்சம் நினச்சி கொஞ்சம் ஊற வச்சா தான் மாவோடு பிசைய முடியும். அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம எசன்ஸை ஊற்றி கலக்கிறோம். இது என்ன எசன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் எசன்ஸு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மாவு மாரி பிசைஞ்சா அப்படியே மாவு மாரி ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை நல்லா இழுத்து கொடுக்கும். அதனால் பிசைகிறதுக்கும் அந்த கிரிப்னஸ்க்கும் நல்லாயிருக்கும் இந்த குச்சி தீவனம். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ட். இந்த இன்க்ரீடியன்ட் பற்றி உங்களுக்கு தெரியும்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃபுல்லாக. அந்த வீடியோ பார்க்கணுன்னா மேலே இருக்க லிங்க்கு கிளிக் பண்ணி பாருங்கள். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் செக் பண்ணுங்கள். நல்லா இன்க்ரீடியண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா குச்சி தீவனோட முதல்ல நல்லா கலந்துக்கணும். ஏன்னா குச்சி தீவனம் ஈரமாக இருக்குது. இப்போ நம்ம கலக்கிறது வந்து ஈரமாக இல்லை. அதனால் நல்லா மாவை வந்து குச்சி தீவனத்தோடு சேர்ந்து கலந்துக்கணும். அப்போ தான் கரெக்டான அளவு தெரியும். குச்சி தீவனம் எவ்வளோ இருக்குது, நம்ம போடுற மாவு எவ்வளோ இருக்குன்றதை ரெண்டுத்தையும் கலந்துட்ட அப்புறம் நம்ம வச்சுருக்க எசன்ஸை வந்து கலக்கணும். இந்த எசன்ஸை பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதில் 2 மூடி எசன்ஸ் ஊற்றிருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா 1 லிட்ரு தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா 2 மூடி எசன்ஸை ஊற்றுனீங்கன்னா நல்லா ஃப்ளேவரும் வரும், நம்மளுக்கு குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும். நம்ம அதிக மாவு எடுத்துகிட்டு போகிறோன்னா கொஞ்சம் கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு செட்டிலே பார்த்திங்கன்னா ஒரு 4 வாட்டி கேஸ்டிங் பண்ணுற அளவுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலான்ட்டு கொஞ்சம் மாவு தனியாக வச்சுருக்கேன். இது மாதிரி எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா போகிற இடத்துல எப்போவுமே மீன் அடிக்காது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு மூடு மாறிச்சுன்னா கிளம்பி வர மாதிரி இருக்கும். அதனால் மாவு வேஸ்ட் ஆகும். அதனால் அளவாக பிசைஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அதிகமாக பிசைஞ்சிட்டு ஒரு 4 கிலோ 5 கிலோன்னு பிசைஞ்சு போயிட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க மாவை. ஏன்னா ஒன்ஸ் நம்ம தண்ணி ஊற்றிட்டோன்னா அது வந்து வேஸ்ட்டாக தான் போயிடும். அதனால தான் சொல்கிறேன். நல்லா மாவு வந்து ஓரளவுக்கு உதிர்ற மாதிரி நான் பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இன்னும் சில இன்க்ரீடியன்ட்ஸ் சில பேர் சொல்லியிருக்கீங்க, அதை ட்ரை பண்ணலை. அதை ட்ரை பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி எடுத்தது. அதனால் இந்த வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கு ஒரு 1 மந்த் ஆகிடுச்சு. இருந்தாலும் நல்ல ரிசல்ட்டாக தான் இருந்தது இந்த மாவு. நீங்கள் சொன்ன இன்க்ரீடியண்ட்லாம் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் சொல்கிற இன்க்ரீடியன்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். மாவு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. ஃபீடர்லேயும் மாவை போட்டாச்சு. இப்போ ஊக்க வந்து சென்டரில் குத்தணும். நீங்கள் எப்படி இந்த பாலை குத்துவீங்கன்ற மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இதை வந்து சென்டரில் குத்துவீங்களா இல்லை மேலே கீழே அப்படி குத்துவீங்களா மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சென்டரில் குத்துவேன். ஒரு முள்ளை மட்டும் விடுவேன் சம்டைம்ஸு. ஏன்னா அது ஏதாவது ஒரு லக்கு அப்படின்னு தான் நினச்சி நான் அதை விடுவேன். இல்லைனா 3த்தையும் சென்டரில் தான் குத்துவேன். மறக்காமல் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க, எப்படிலாம் இதை மாற்றுவீங்க, இப்போ நான் போட்ட மாதிரி போடுவீங்களா இல்லை நீங்கள் ஒரு மாதிரி போடுவீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சஜஷன் மறக்காமல் எனக்கு கமெண்டில் வரணும். மறக்காமல் சஜஷனும் சொல்லுங்கள். ஃபீடரில் மாவு வச்சுட்டு த்ரோவும் பண்ணியாச்சு. த்ரோ பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னா எப்போவுமே போன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு கூட மீன் அடிக்கும். இங்கே போன இடத்துல எனக்கு ஒரு 1/2 hour மீன் அடிக்கலை. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மீன் வந்து கேனில் அடிச்சது. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான சைஸில் மாட்டுச்சு. நம்ம கூட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்திருந்தார். அவருக்கு ரொம்ப ஆசை போல் இந்த மீனை பிடிக்கணுன்றது. அதனால் ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தார். அவரோட ரியாக்ஷனை நீங்களே பாருங்கள். வீடியோவில் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாருன்றதை. சிங்கக்குட்டி வந்துருச்சு. ரங்கப்பிள்ளை வாங்க 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 வாங்க. நல்ல சைஸ்ப்பா. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மீனை. இப்போ சுற்றணுமே. எப்போவுமே ஃபிஷ்ஷிங் பார்த்தீங்கன்னா தனியாக தான் போயிட்டு இருந்தேன். மீனும் வந்து கட்லாவுக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கொஞ்ச நாள் விட்டுட்டேன். கட்லா ரோகு பிடிக்கிறதையே விராலுக்கு மட்டும் போயிட்டு இருந்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தேன் விராலுக்கு போயிட்டு இருந்தேன். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா கட்லாவை பிடிச்சி நான் பார்த்ததே இல்லை ப்ரோ, பார்க்கணும் என்னைக்காச்சும் ஒரு நாள் சொல்லுங்கள் போகலான்னு இருந்தார். ரொம்ப நாளாக கேட்டிருந்தார். இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு பக்கத்துலேயே தான் இருக்கார். ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் தான் இருக்கார். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு போகலாம் ப்ரோ, கண்டிப்பாக போகலாம் அப்படின்ட்டாரு. நம்மளுக்கிட்டேயும் அந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இல்லை, இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சு நம்ம பிடிச்ச மீனுங்க தான் இது. அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி நம்மளுக்கு ஒரு வீடியோவும் எடுத்து கொடுத்தாரு. நல்ல ஒரு சப்போர்ட்டும் பண்ணார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நானும் ரொம்ப நாள் கழிச்சு கட்லா ரோகு பிடிச்சதெல்லாம் ரொம்ப ஹாப்பியானேன்.
அவரு மாட்டிச்சா? என்னோட ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. இப்பதான்ப்பா சொன்னா இதுல கண்டிப்பா அடிக்கும். பெருசாவே மாட்டிட்டு வரும்னு சொன்னா இல்லையா? ஐயையோ! அதை ஃபீல் பண்ண முடியுமா? அதை ஃபீல் பண்ணலாமா? அம்மாடி, ஓ மை காட், கமான், எப்படியும் குறைஞ்சதே 1 கிலோ விடாதுன்னு நினைக்கிறேன். வருகிற வரல வெல் டன் ஷாட், நல்ல ஒரு ஷாட்டு. கட் பண்ண எடுத்துட்டுமா? கட் பண்ணி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவாஸ் ஊக்குன்னு ஒன்று வாங்கியிருந்தேன். அந்த அவாஸ் ஊக்கு பார்த்தீங்கன்னா சின்ன ஊக்கு மாதிரி தான், பட் இது ஒரு 180 70 ஊக்கு இருக்கும். 13ஆம் நம்பர் வாங்கினேன், நல்ல ஒரு சைஸ் தான். அதை அன்பாக்சிங் வீடியோ கூடிய சீக்கிரத்தில் போடுறேன். அதுவும் ரொம்ப நாளாக ஆச்சு அது வாங்கி, அதை போடணும். ஃபஸ்ட்டு அதுக்கு எப்படி இருக்குன்றதுக்காக ரிசல்ட்டுக்கு பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. ஆனால் ஒரு 1.5 kg வரையும் நான் பிடிச்சேன், அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு 4-5 kg வரையும் போகும்போது பிரச்சனை வரலாம், அதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இருந்தாலும் ஊக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக தான் இருந்தது. நான் ட்ரை பண்ண வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஊக்கிங்லாம் அன்ஊக்காகலை, நான் நல்லா தான் இருந்தது என்னை பொறுத்தவரையிலையும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரோகு மீன் மாட்டுச்சு ஒரு 1 kgக்கு. இந்த ரோகு மீன் பார்த்தீங்கன்னா அவாஸ் ஊக்கில் தான் மாட்டுச்சு. நல்லா ஒரு லாக் ஆகிருந்தது, வாயிலும் லாக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அது கீழ்ப்பகுதியிலும் லாக் ஆகிருந்தது. அதனால் அவரால் மிஸ் ஆகவே இல்லை, நல்லா லாக்கிங்கு. ஊக்கு வந்து நல்லா ஷார்ப்பு குவாலிட்டியாக இருக்குது. ஓ, நீ இன்னும் பார்க்கவே இல்லையா? கெட்ட வந்ததா? கிரிக்கெட் சுத்துச்சா? வெயிட் இருக்கா? என்ன காணோம்? நவுறடே. பெருசுல ஜிலேபியா? அப்பா ஒரே ஒரு கண்டை எடுத்துட்டாடாப்பா. கட்டலவா? ஐடியன் சொல்லும் போயிடாதா? நூலுப்புற மாட்டலையா? நல்லா லாட்டம். அவாஸ் ஊக்கோட ரிசல்ட் நல்லா தான். ஓகேவா? சுத்துச்சவா? என்னப்பா அங்கே விட்டுட்ட?
இல்லை பாக்கிச்சா பாட்டிச்சா வா வா அப்படியே 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 ஓகே ஓகே விடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ எடுத்து 1 மந்த்துக்கு மேலே ஆகுதுனால வீடியோ போட லேட் ஆகிடுச்சு. ஏன்னா சில கண்டென்ட் வந்து அந்த ப்ரோ கிட்ட இருந்தது, அதுலேருந்து நம்ம எடுத்து போடுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இல்லைனா இதை நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போட்டிருக்கலாம் இந்த வீடியோவை. இந்த வீடியோ நல்லா வந்திருக்குன்னு தோணுது. நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண அந்த சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களில் மாதிரி நிறைய பேர் மீன் பிடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு லொக்கேஷன் கண்டிப்பாக இருந்தால் சொல்லுங்கள். நான் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக வரேன். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஜாப் இஷ்யூ இருக்கிறனாலையும் என்னால் வர முடியாமல் இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன். என்னால் வர முடிஞ்சிருச்சுன்னா நான் முன்னாடியே சொல்லிவிடுவேன். சம்டைம்ஸ் நான் வர நாளில் வந்து உங்களுக்கு இஷ்யூவாக இருக்குது, அதுவும் ப்ராப்ளமாக இருக்குது. யாருக்குமே வந்து டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது, அதுதான் முக்கியம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளை கையை பிடிச்சி ஏற்றிட்டு வந்துட்டார் இன்றைக்கி. அதனால் வந்து அவருக்கும் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் இருந்தது, அவருக்கும் ஒரு புது அனுபவமாக இருந்தது. நானும் கொஞ்சம் நல்லா என்ஜாயாக ரொம்ப நாள் கழிச்சு கட்லா ரோகு பிடிச்சிருந்தேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏதாவது ஒரு டவுட்னால் மறக்காமல் இது கமெண்டில் கேளுங்க. நம்ம வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணி ஏதாவது ஒரு டவுட்னால் தாராளமாக கேளுங்க. மறக்காமல் டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதில் தான் டே டு டேட் சில ப்ராடக்ட்ஸை பற்றி அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.